என் பேர் ரங்கன். ஆர்கே தொகுதியிலேருந்து நான் வந்திருக்கேன். சென்னை துறைமுகத்தில் பணியாற்றி விஆர்சி கொடுத்துட்டு இப்போ ஓய்வு பெற்றிருக்கேன். அம்மா எந்த ஸ்டேஜ்லையும் எனக்கு நீ அடுத்த வாரிசு, எனக்கு அடுத்து தான் சசிகலா முதலமைச்சர் ஆவான்னு ஒரு மீட்டிங்லேயும் சொல்லுதில்லை, ஒரு தொகுதியிலையும் சொல்லுதில்லை. நீ சாதாரண வேலைக்காரியமாக தான் உன்னை உள்ளே வச்சுருந்தாங்க. ஏற்கனவே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியேற்றிட்டாங்க. நீ மன்னிப்பு லெட்டருக்கு கொடுத்து தான் எங்கள் அம்மாட்ட காலில் மன்னிப்பு கேட்டு சேர்ந்த. இவ்வளோ ஏன்னா அப்படி திட்டம் போட்டு வந்திருக்க. உன் சொந்தத்தையே ஒதுக்கி வச்சுட்டு நான் அக்காட்ட மன்னிப்பு கேட்டு சேர போகிறேன்னு சொல்லிட்டு சேர்ந்து. எதனால் உன் சொந்தத்திட்டு எல்லாம் நீ திட்டம் போட்டு சொல்லி நான் ஒண்டி உள்ளே போய் போடுறேன். அப்புறம் நான் சேர்ந்துட்ட உடனே அவங்கள என்ன பண்ணுமோ திட்டம் போட்டு தான் எங்கள் அம்மாக்கிட்ட நீ நல்ல பாம்பு உள்ளே பூந்தா மாதிரி உள்ளே பூந்த. உனக்கு அந்த அம்மாவை எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? பன்னீர்செல்வம் ஐயா தரல. நீ அவரை மீறி அவரையே நீ பயமூர்த்தி எடுத்துமே அதிகாரமாக பண்ணியிருக்க. அப்போது சுப்ரீம் கோர்ட்டு அதிகாரி உனக்கு உன் ஃபேமிலி மட்டும் வச்சுக்க அந்த அம்மாவுக்கு அதிகாரம் கொடுத்தாரா? இல்லை நம்ம ஹைகோர்ட் ஜட்ஜி அதிகாரம் கொடுத்தாரா? இல்லை போலீஸ் துறை மந்திரிக்கிற அவர் அதிகாரம் கொடுத்தாரா? இல்லை நாட்டு சீஃப் மினிஸ்டர் மோடி அவரு உனக்கு அதிகாரம் கொடுத்தாரா? உன் குடும்பத்தை வரைக்கும் வச்சு நீ அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சொல்லிட்டு யார் அப்போ மோடி சொன்னாரா? உங்களுக்கு மோடி உன் ஃபேமிலிக்கு உனக்கு ஒன்று தான் அதிகாரம் இருக்குது, பன்னீர்செல்வத்துக்கு அதிகாரம் இல்லை. நீ அந்த அம்மா வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி நீ என்ன முறையில் ஒன்றா எடுத்து போய் சேரணும் அவர் அதிகாரம் கொடுத்தாரா? எங்களுக்கு பதில் பன்னீர்செல்வம் எந்த தவறு செய்யலாம் எங்களுக்கு இப்போ தெரியுது. அப்போது அவரையே பயமூர்த்தி அந்த அம்மா அவர் கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்காங்க. அவர் ஒரு மனசை என்ன பண்ணியிருப்பார் இப்போ தான் தெரியுது. பன்னீர்செல்வம் அவர் என்ன கதி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்கிறேன், என் தமிழ்நாட்டு சார்பாக 5.5 கோடி மக்களுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். அந்த பன்னீர்செல்வம் ஐயா அம்மா மேலே உயிரை வச்சு அந்த ஆள் ஒரு நிமிஷம் அப்படி குனிஞ்சு நிமிந்து பார்க்காதால பேசும்போது நாங்களாம் நினைப்போம், ஏன் இவர் குனிஞ்சிருக்கிறாரு அப்போ தான் அவரை நிமிர விடாத பண்ணியிருக்கா. இவன் நிமிர விடாத. ஏன்னா 130 120 எம்எல்ஏ தூக்கின்னு போயிட்டு ஒரு காட்டில் எடுத்துன்னு போய் படுக்க வச்சுட்டு உல்லாச பங்களாவில் படுக்க வச்சுன்னு சொல்லிட்டு இப்போ பண்ணால்னாக்கா நாட்டில் இந்த 120 எம்எல்ஏ தூக்கி வைக்கும் போது நம்மளாம் எந்த மொழிக்கு அப்போ 130 எம்எல்ஏ அவங்கள கண்டா பயப்படுறாங்கனாக்கா அப்போ எந்த அளவுக்கு ஒரு ரவுடி அதிகமாகும். இப்போ என்ன தமிழ்நாட்டில் ரவுடி ஜனம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. இத்தனை எம்எல்ஏ வீட்லேயே நீ கதிகளுக்க வச்சிட்ட. தமிழ்நாடு மக்களை ஏன் கதிகளுக்க வைக்க முடியாது? இப்போ நீ ஆட்சி நடத்திட்டேன்னு வச்சுக்கோ, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் நீ கொன்று கூச்சிடுவேன். தமிழ்நாட்டில் நீ எம்எல்ஏவே நீ பஸ்ஸில் எடுத்து போய் போட்ட, அள்ளி எடுத்து போட்ட. நீ வச்சு முதலமைச்சராக வச்சுக்க, லாரி விட்டு கார்பரேஷன் லாரி விட்டு எங்களை வாரி போட்டு எடுத்து போய் எங்கன்னா போச்சிடுவேன். உனக்கு தைரியமாக இருந்தாக்கா ஆட்சியில் உட்காரணும்னு சொல்லிட்டு உனக்கு என்ன இருந்தால் எங்கள் அம்மா மாதிரி உட்காரணும் என்ன இருந்தாக்கா ஆர்கே தொகுதி வா. எங்கள் அம்மா சிறைக்கு போய் அது சிறைக்கு போனது உன்னால தான். நீ செஞ்ச அந்த அவ்வளோ சுத்த செத்துது உன் பேர் மேலே. ஆனால் பழி எங்கள் அம்மா மேலே. எங்கள் அம்மா நீ செஞ்ச தவறுக்கு எங்கள் அம்மா ஜெயிலுக்கு போனாங்க. அப்போ வெளியே ஆர்கே தொகுதி தான் நின்னாங்க. அதே ஆர்கே தொகுதியில் நில்லு, எங்கள் அம்மா மாதிரி நீ ஓட்டு வாங்கு, எங்கள் அம்மா மாதிரி கெடிச்சிட்டு போய் உக்கார். சாமாத்தியந்தா உனக்கு அங்கே ஓட்டு விழாது. என்ன விழு நான் சொல்லவே மாட்டேன். அந்த மாதிரி விடும் உனக்கு. நீ எத்தனை பழைய கூட்டு வச்சாலும் சரி ஆர்கே தொகுதியில் ஓட விடுவாங்க உன்னை. அந்த அம்மாவை நீ ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்க. எங்கள் அம்மாவை எடுத்துமே படுக்க வச்சுட்டு உயிரோடு இருக்கிறாங்க நீ சொல்லி கொடுத்தது அந்த சரஸ்வதி பொம்பளைங்கிறா பாரு, அவள் தான் எங்களுக்கு அவங்கள நம்பணுங்க. ஏன்னாக்கா அம்மாவுடைய பொறுப்பில் இருக்கிறாங்க, அம்மாவுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அந்த பொம்பளை சொல்ல நான் பிளாட்பாத்தில் நாய் மாதிரி காத்துருக்கிறேன். அப்போ இன்றைக்கி வருவாங்க, நாளைக்கு ஆட்சி அம்மா ஒன்று மீண்டு ஆட்சி நடத்துவாங்க. அம்மா தான் ஆட்சி நடத்துவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, அம்மா நல்லபடியாக இருக்காங்க, அம்மா வந்துடுவாங்க. அந்த பொம்பளை ஒரு நாள் எங்களை சொல்லி அமைச்சு நாங்கள் சந்தோஷப்பட்டு வந்தோம். அம்மா ஆட்சிக்கு வந்துடுவாங்க, அம்மா இன்னும் ஒரு 4 வருஷம் ஆட்சி நடத்துவாங்க, நாங்கள் சந்தோஷப்பட்டோம். நீ அப்பாலா சொல்லி மிரட்டி அந்த ரெட்டியை மிரட்டி நீ அந்த ஆளை பயமூர்த்தி தான் எங்கள் அம்மாவை 75 நாளாக படுக்க வச்சு அந்த ஆள் வீடியோ காட்டாத அளவுக்கு நீ பயமூர்த்திட்ட. அந்த ஆள் உனக்கு பயந்தான். என் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வீடியோ எதுக்கு நீ ரிலீஸ் பண்ணுற? ஃபஸ்ட்டு அக்யூஸ்டு நீ தான், செகண்ட் அக்யூஸ்டு சசிகலா, 3வது அக்யூஸ்டு சரஸ்வதி, 4வது அக்யூஸ்டு வளர்மதி. இந்த 4 பேருக்கு எங்கள் அம்மா கொலை வழக்கில் நீங்கள் தான் நம்பர் 1. இப்போ நான் சொல்லிட்டேன், எங்கள் அம்மா சாவுக்கு காரணம் காட்டி தான் சசிகலா நீ முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறிய. நீ முதலமைச்சர் ஆகிறது அப்புறம் இருக்கட்டும், எங்கள் அம்மா சாவுக்கு எங்கள் அம்மா கொலை வழக்கு நீ பதில் சொல்லிவிட்டு அப்புறம் நீ முதலமைச்சராக உட்கார்.